இந்த கொடிய விலங்குகளினுடைய பட்டியலிலே நம்முடைய வீடுகளில் வளர்க்கிற செல்ல பிராணிகளான காளை மாடுகளையும் சேர்த்ததன் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்க மறுத்துவிட்டது. அரசியல் கட்சிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்கள் விவசாயிகளும் தாங்களாக கிளர்ந்து எழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் மெரினா கடற்கரையிலும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி. இன்று காலையில் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் மிக விளக்கமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். மொத்த தமிழகம் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு எரிமலையை போல மனம் சீறிக் கொண்டிருக்கிறது. ஜல்லிக்கட்டு தமிழர்களினுடைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளான கலாச்சார அடையாளம், ஏறு தழுவுதல் அடையாளம் சங்க காலத்திலிருந்து இருந்து வருகிறது. அது மிருகங்களை வதை செய்வது கூடாது என்று பீப்பிள்ஸ் ஃபார் எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் பீட்டா என்ற அமைப்பும் மேனகா காந்தி போன்ற சில பேர்வழிகளும் சேர்ந்து மிருகவதை கூடாது என்று ஒரு வழக்கை தொடர்ந்தார்கள். நீதிபதிகள் அதனை அடிப்படையை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் மத்திய சர்க்கார், முன்னைய மத்திய சர்க்கார் அவர்கள் இந்த கொடிய விலங்குகளினுடைய பட்டியலிலே நம்முடைய வீடுகளில் வளர்க்கிற செல்ல பிராணிகளான காளை மாடுகளையும் சேர்த்ததன் விளைவாகத்தான் உச்சநீதிமன்றம் இந்த தடையை நீக்க மறுத்துவிட்டது. இப்பொழுது பிரதம அமைச்சரிடத்தில் நான் டிசம்பர் 15ஆம் தேதி ஸ்பெயினில் மாட்டை குத்தி கொள்ளுகிறார்கள், இங்கே மாடுகளை குழந்தைகளைப் போல வளர்க்கிறோம், நானே விவசாயி, எனவே இந்த நேரத்தில் நீங்கள் உடனடியாக ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி கொடுக்கின்ற விதத்தில் ஒரு அவசர சட்டம், ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற போது என் கோரிக்கை மனுவிலேயே அவர் கையெழுத்திட்டதை, அவர் ஒரு நோட் எழுதினை பார்த்து எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. ஆனால் இன்றைக்கு தேதி 10 ஆகிவிட்டது, இன்னும் 3 நாட்கள் தான் இருக்கின்றன. இப்படி இதை எதிர்பார்த்து மாணவர்கள், இளைஞர்கள், அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட, மதங்களுக்கு அப்பாற்பட்ட பல்லாயிரக்கணக்கானவர்கள் மெரினா கடற்கரையிலே ஆர்த்து எழுந்ததும், மதுரையில் அதே போல மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கிலே திரண்டதும் ஒன்றை காட்டுகிறது. வேலை வருகிற போது, தேவை வருகிற போது, எப்படி மல்லிகை புரட்சி எகிப்திலே வெடித்ததோ, எப்படி தெலுங்கானா மாநிலத்துக்கான புரட்சி மாணவர்கள் மத்தியிலே வெடித்ததோ, அதை போல தமிழகத்தில் அரசியல் கட்சிகளை கூட தூக்கி எறிந்துவிட்டு இளைஞர்களும் மாணவர்களும் பொதுமக்கள் விவசாயிகளும் தாங்களாக கிளர்ந்து எழப்போகிறார்கள் என்பதற்கு அடையாளம் தான் மெரினா கடற்கரையிலும் மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி. நிலைமை இப்படி இருக்க இதனை உடனடியாக பிரதம அமைச்சருக்கு தெரிவித்து தமிழக மக்களுடைய உணர்வை உளவுத்துறை தெரிவிக்க வேண்டும் என்று நேற்றைக்கு காலையில் தான் அறிக்கை கொடுத்திருக்கிறேன். ஆனால் சாயங்காலத்தில் நம்முடைய தலையில் மத்திய அரசு, நரேந்திர மோடி அரசு ஒரு இடியை போட்டு விட்டது. வேல் வாய்ந்த புண்ணில் சூட்டுக்கோலை திணித்து விட்டது. பொங்கல் பண்டிகை என்பது இந்தியாவுடைய கட்டாய விடுமுறை நாட்களில் ஒன்றாக இத்தனை ஆண்டுகள், சுதந்திரம் பெற்ற இந்தியாவில் இத்தனை ஆண்டுகளாக இருக்கிற போது அந்த கட்டாய விடுமுறை நாட்கள் பட்டியலிலிருந்து தைப்பொங்கலை எடுத்துவிட்டு அது விருப்ப பட்டியலிலே சேர்த்து விருப்பமுள்ளவர்கள் விடுதலை எடுத்துக் கொள்ளலாம் என்று விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்றால் என்னுடைய கேள்வி, தீபாவளியை முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கொண்டாடுவதில்லை, ஆனால் கட்டாய விடுமுறை நாள். கிறிஸ்துமஸை இந்துக்கள் கொண்டாடுவதில்லை, கட்டாய விடுமுறை நாள். முஸ்லிம்கள் பண்டிகை நாளை மற்ற மதத்தினர் கொண்டாடுவதில்லை, அது கட்டாய விடுமுறை நாள். தசரா பண்டிகை இந்தியா கொண்டாடுவதில்லை, அது கட்டாய விடுமுறை நாள். மகாவீரரை எல்லோரும் போற்றுவதில்லை, நான் மதிக்கிறேன், அது கட்டாய விடுமுறை நாள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நாங்கள் கொண்டாடி வருகிற தைப்பொங்கல் விழாவை, திருநாளை கட்டாய விடுமுறை நாள் பட்டியலிலிருந்து எடுத்து நீங்கள் விருப்ப பட்டியலில் சேர்த்ததன் மூலம் இது தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தின் மீதும் தமிழ்நாட்டின் பண்பாட்டின் மீதும் இந்த தேசிய இனத்தின் மீதும் தொடுக்கப்பட்ட தாக்குதல். நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்தியா என்கிற அமைப்பு பிரிட்டிஷ்காரன் கொண்டு வந்து சேர்த்த அமைப்பு பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பாகும். பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பல சமயங்கள், பல பண்பாடுகள் இணைந்து ஒன்றுபட்டு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாகும். இதில் எங்கே சேதாரம் ஏற்பட்டாலும் இந்திய ஒருமைப்பாடு ஆட்டம் கண்டுவிடும். இன்று காலையில் பிரதம அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நான் மிக விளக்கமாக ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு தடையை நீக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் தைப்பொங்கல் திருவிழாவையே நீங்கள் கட்டாய விடுமுறை நாள் பட்டியலிருந்து எடுத்தது எங்களுக்கு தாங்க முடியாத வேதனையை ஏற்படுத்தியிருக்கு. மொத்த தமிழகம் இன்றைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு எரிமலையை போல மனம் சீறிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுத்து நேற்று போட்ட அந்த உத்தரவை திரும்ப பெற்று அதுக்கு முன்பிருந்த ஸ்டேட்டஸ்கோ, இதுவரை இருந்த நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் நிலைமை விபரீதமாகிவிடும் என்று பிரதம அமைச்சருக்கு இன்று காலையில் ஒரு கடிதம் அனுப்பி, அது மின்னஞ்சலிலே, தபாலில் போக தாமதமாக மின்னஞ்சலிலே சொல்றது மட்டுமல்ல,
பிரதம அமைச்சருடைய செயலகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரியிடம் என்னுடைய இமெயிலை உடனடியாக, அவர் டெல்லியிலே குஜராத்தில் இருக்கிறார், என்னுடைய இமெயிலை அவருடைய பார்வைக்கு கொண்டு போங்கள். இட் இஸ் வெரி இது ஒரு மிகப்பெரிய எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்சியை பொறுத்தது என்று நான் தெரிவித்திருக்கிறேன். இதை மாற்றாவிட்டால், இந்த உத்தரவை திரும்ப பெறாவிட்டால் நான் மத்திய சர்க்காருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஐபி மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை கடலினும் பெரிதுதான், சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். தமிழர்கள் மிக பொறுமையாக இருக்கிறார்கள். எல்லை மீறி செல்கிற நிலைமை ஏற்பட்டால் அதற்கு மத்திய சர்க்கார் தான் முழு பொறுப்பு என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.